உலுதராம் காவல் நிலையம் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட 5 நபர்களின் விசாரணை இன்னும் முடியவில்லை. ஜோஹர் பாருவில் கடந்த வெள்ளிக்கிழமை உலுதராம் காவல் நிலையத்தில் 2 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஒரு சந்தேக நபரின் மரணத்திற்கு காரணமான தாக்குதல் சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்ட 2 மாணவர்களை காவல்துறையினர் நிபந்தனையின்றி விடுவித்தனர். அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு பிறகு தனியார் கல்லூரி ஒன்றின் 22 வயது மாணவரும் பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த 21 வயது மாணவியும் விடுவிக்கப்பட்டதாக ஜோஹர் காவல்துறை தலைமை ஆணையர் எம். குமார் கூறினார். குற்றவியல் 302வது பிரிவின் கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 மாணவர்களும் சட்டத்துறை அலுவலகத்தின் அறிவுறுத்தல்களை பெற்ற பின்னர் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் எதிர்வரும் மே மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமளிக்க தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரின் குடும்ப உறுப்பினர்கள் 5 விசாரணைகள் தொடர்ந்தும் வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதிகாலையில் நடந்த தாக்குதலில் கான்ஸ்டபிள் அகமது அஷா 22 வயது மற்றும் கான்ஸ்டபிள் முகமது சயாஃபிக் 24 வயது ஆகியோர் முகமூடி அணிந்த நபரால் கத்தியால் தாக்கப்பட்டதில் இருந்தனர். அதே நேரத்தில் கார்ப்ரல் முகமது ஆசிப் ரோஸ்லான் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.